தீப்பெட்டியை கொடுங்க சார், இவனை இங்கேயே கொளுத்திடுறேன். டேய் நான் உன் புருஷன்டி. சரி இவரை கொளுத்திடுறேன். வீட்டுல நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? மேல பாரு. போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாமா? பேசாம தங்கம் வாங்கிட்டு வந்துடலாமா? என்னங்க பட்டாசு கிட்ட தங்கம் வாங்கலாமான்றீங்க? பின்ன ரெண்டு ஒரே விலை தான் விக்கிறாங்க. தங்கத்தை வாங்கினா கழுத்துலயாவது போட்டுக்கலாம், பட்டாசை வாங்கி சரவடியா கழுத்துலயா சுத்திக்க முடியும். அட 1 கிலோ 499 ரூபா தாங்க. 1 கிலோ ஆமா 499. ஒருவேளை அப்படிப்பட்ட அவங்க 499 1 கேஜி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, பேசாம நான் பட்டாசு வச்சு கொளுத்தி இறங்குறேன். அப்படி இவரை நான் கூட்டிட்டு வந்த இடம் தான் 1 kg குட்டி ஜப்பான். சரி இதான் பேரா இல்ல நான் தப்பா படிக்கிறேனா? என்னடா 1 கேஜிக்கு தராங்களே, எல்லாம் நம்ம பார்க்க வெடியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா பார்த்தா டிஃபரெண்டான வெடிகளா வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, 1 கிலோக்கு தராங்களே அட்டையெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்களான்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாம் அக்மார்க் பட்டாசுகள். மொத்த பட்டாசு வாங்க வந்தீங்களே, மொத்த பட்டாசு வாங்க வச்சுட்டாங்க. நாங்க போன 1 கேஜி குட்டி ஜப்பான் கரெக்டா வேலைச்சேரியில சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. இது இல்லாம சென்னையில ஏகப்பட்ட அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுலயும் இங்க வச்சிருந்தாங்க பாருங்க பீகாக் வெடி. அப்ப வெடிச்சு என் பொண்டாட்டி பார்க்க மயில் மாதிரியே இருந்தா. பீகாக்லயே படா சைஸும் இருக்கு, சோட்டா சைஸும் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்சஸ் போனாலும் கார் பார்க்கிங் இருக்கு, பொறுமையா பட்டாசு அள்ளிட்டு போகலாம். பேரு தாங்க 1 கேஜி ஜப்பான், ஆனா அக்மார்க் சிவகாசி மேடு. நாங்க பட்டாசு வாங்கியாச்சு, நீங்க எப்போ வாங்க போறீங்க?